மாதவேடை ஆகிறேன்னு வச்சுக்க, அது தெரிஞ்சிருச்சா, தலைவலியே தண்ணியை ஊற்றிக்க, சுத்தம் பண்ணிக்க, புடவைய மாத்திக்கும், காலையிலையும் சாயந்தரம் உன் உடலை மொத்தம் சுத்தம் பண்ணிக்கும், அவ்வளவுதான். அது ஒண்ணுமே கிடையாது அதுல. புரிஞ்சுதுங்களா? இப்ப இதுக்கெல்லாம் 48 நாள் மாலை போட்டு, ஞான மாலை போட்டு செமந்துச்சுங்க. 48 நாளும் பூட்டு போட்டா பூட்டி வச்சிருச்சுங்க. பூட்டு போட முடியுமா நம்ம? அதுகளுக்கு வீட்டுல ஜோதி ஏத்தினா எரியலையா? இவங்க பூஜை வச்சா நடக்கலையா? சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மத்தவங்க அவனுக்கு நம்ம அவனை மதிக்க மாட்டோம். இப்ப இந்த பரதேசி எடுத்து அவங்க எனக்கு ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்றேன் நான். புரிஞ்சதுங்களா? பாப்பனார் வந்தா போடா அப்படின்னு சொல்றேன், அவனை மதிக்கவே மாட்டேன் நான். அப்ப எல்லோருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவனை யார் மதிப்பா? அப்ப அன்னைக்கு அவன் பெரிய ஆள் ஆகணும், எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கணும், நாம சொன்னதுதான் செயல்படணுங்கிறத எல்லா விஷயத்தையும் உருவாக்கி நம்ம பொதுவான மக்கள்கிட்ட திணிச்சுட்டாங்க. திணிச்சுதான் செயல்படுத்துறாங்க. வர்ணாசிரமம் சொல்லி திணிச்சு வச்சு அவன் சொல்ற சாஸ்திரம் சம்பிரதாயம். நீ எதுல பிறந்தன்னு கேட்டா நான் தோள்பட்டையில பிறந்தேன் அவன். இதுக்கு நம்ம என்ன சொல்றது? ஏட்டா உனக்கு பிறர்களுக்கு மாத்திரம் வழி வர்றது தோள்பட்டையில இருக்குன்னு கேட்டா சொல்லுவானா? அவன் மாத்திரம்தான். மீதி எல்லாருமே சுஸ்தருக்குதான். புரிஞ்சுதுங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம கேள்வி கேட்டா, உனி ஈண்டவளுக்கு எங்க இருந்து நான் பாதை இருந்துச்சுன்னு கேட்டா புரிஞ்சுதுங்களா? எல்லாம் உருவாக்குனது பொய்யான ஒரு நூல்கள் எல்லாமே. நான் சொல்றோம், நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா? மகாபாரதம் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும், எல்லா நூல்களுமே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கற்பனையில உருவாக்கப்பட்ட ஒரு கதை, அவ்வளவுதான். அதை நம்பி நம்ம பயணமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தரிசாகி போயிருவோம். அதெல்லாம் உண்மையான நிலை. உண்மையான தெய்வீக வழிபாடு இவங்க காட்டுற நூல்கள்ல இல்ல. அப்படி உண்மையான இது நம்ம சரித்திரம் தெரிஞ்சுக்கிறோம்னா ஓலைச்சுடியைத்தான் தேடி படிக்கணும். அது கூட இன்னைக்கு ஓலைச்சுடி தேடி பிடிக்கிறது ரொம்ப கடினம். ஓலைச்சுவடி பேரால ஏகப்படுறது கிடக்காங்க. பயன்பாடு பாக்குறதுக்கு பேரால கிடக்கலாம். சொல்லுவாங்க இங்க கிடக்கு அங்க கிடக்குன்னு சொல்லி. ரீசெண்டா படிச்சேன், பேரால ஏகப்படுறது கிடக்கும். அதனாலதான் அவன் நிறைய இதுகளை படிச்சுக்கிறான். இன்னைக்கு தந்திரங்கள் வித்தைகள் எல்லாம் எல்லா வித்தைகளும் கத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? அது அவன்கிட்ட இருக்கிறதுனாலதான் கத்துக்கிறான். இப்ப இங்க இருந்து கேரளாக்காரங்களை தானே ஓடுறாங்க இவங்க பூரா. இப்ப நம்ம இவங்க சொல்ற இந்து மதம்னு சொல்றவனும் அங்கதான் ஓடுறான், பைபிள நேசிக்கிறவனும் அங்கதான் ஓடுறான், குர்ஆனை நேசிக்கிறவனும் அங்கதான் ஓடுறான். புரிஞ்சதா நான் சொல்றது? அது தப்பான விஷயங்களுக்கு இவங்க எல்லாம் ஓடுறாங்க அங்க. அது கொஞ்ச நாள் அவங்களுக்கு கதை ஓடும், கொஞ்ச நாளே காணாம போயிடுவாங்க. உண்மையான நிலைப்பாட்டுல போகணும் நம்ம. அதெல்லாம் தேடி ஓலைச்சுடி தான் நீ தேடி படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓலைச்சுடி நான் ஒன்னும் சொல்றேன் சாமி, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஓலைச்சுடியை படிக்கணுங்கிறதுக்கான உண்டான வேலையை நீ பண்ணிக்கிட்டு இருந்தா ஓலைச்சுடி உங்களை தேடி வரும். போதுமா? நீ தேடி போக வேண்டாம். அந்த ஓலைச்சுவடிக்கு உண்டான வேலையை நம்ம இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஓலைச்சுவடி நம்மளை தேடி வரும். இத்தனை நாளுக்குள்ள இதை நீ படிச்சு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அத்தனை நாள் நம்ம கையில நிக்கும், அதுக்கப்புறம் அது தானா போயிடும். எப்படி வந்துச்சு அப்படியே போயிடும். இன்னும் ஓலைச்செடியை போய் நம்ம போய் தேடி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் கிடையாது. ஓலைச்செடிக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சா அது நமக்கிட்ட வரும். ஒரு ஆள் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாரு, ஓலைச்சுவடி வச்சிருந்தாரு, ஆனா தப்பான விஷயத்துல பயன்படுத்தாரு. அதனாலதான் ஓலைச்சுவடியெல்லாம் மறையறதுக்கு காரணம். ஏன்னா அதுல எல்லாமே இருக்கும். தப்பான செயல்களும் இருக்கும். தப்பான செயல்களுக்கு போகும்போது அதனுடைய விளைவு என்னன்னு இருக்கும். இப்ப பகவத்கீதையில எல்லாருமே
உள்ள அர்த்தத்தை வச்சு யாரும் பௌத்திகதையை படிக்க மாட்டாங்க. பௌத்திகதையில நமக்கு நிறைய நன்மை கொடுக்கறதும் இருக்கு, தீமை கொடுக்கறதும் இருக்கு. இவங்க தீமைக்குள்ள இருக்கிற நன்மையை மாத்திரம் எடுத்துக்கிடுவாங்க. அது பாஸ்டா வரும் இல்லையா நமக்கு. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம், அதை உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் பின்விளைவு என்ன அப்படிங்கறத யாருமே படிக்க மாட்டாங்க. அதை யாருமே படிக்க மாட்டாங்க. நீங்க தவறான வேலைகளை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, செய்வன வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வசியம் மை கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி, சரியா, இப்படி சில்லற வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க கதையெல்லாம். அப்புறம் அவங்க குடும்ப சரித்திரமே இல்லாம போயிடும் அந்த இடத்துல. இன்னைக்கு அதை எத்தனை பேரை நீங்க பார்த்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அப்படிதான் ஆயிப்போச்சு. நாங்க பாத்திருக்கோம். அப்படிதான் அவங்க வாரிசு ஒண்ணுமே இல்லாம போயிருமா, ஆயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம போயிரும், எங்க கண் முன்னாடி அதெல்லாம் நடந்துருக்கு. எங்க பக்கத்து வீடு போயிரும். என்ன அதனால அவங்க என்ன கொஞ்ச நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம படிச்சுட்டு வந்து நம்ம இது இன்னொருத்தர் கத்துக்கிட்டு அவங்க ஒன்னும் அவனோட அதை மண்ணலி போட்டு போயிடுவாங்க. அந்த ஓலசூர்ல என் பேரு அந்த ஓலசூர்ல இருந்தது. சரி, ஓலசூர்ல என் பேர் அந்த ஓலசூர்ல பார்த்து அந்த பேர் வச்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதான் நாங்க அதைத்தான் சொல்றோம். நீ இந்த நூல் அந்த நூலெல்லாம் படிச்செல்லாம் வந்து நீ ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணும்ன்றத மறைநூலை படி. உண்மையான ஆன்மீகம், உண்மையான மனித வாழ்க்கை எங்குன்னு அங்கதான் இருக்கு. அதை இவங்க ஆனா படிச்சா அவனுக்கு மண்டையில ஏறுமானா ஏறாது. ஒளச்சூடிய நேரடியா ஒரே அளவில் படிச்செல்லாம் நமக்கு சரக்கு தெரிஞ்சுக்கிற முடியாது. ஒளச்சூடிய வந்து 10 முறை 15 முறை திருப்பி திருப்பி படிக்கணும். அப்பதான் நமக்கு அது புரியும், அந்த இது நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மறைவு தான் இருக்கும். அதுல நேரடியா நமக்கு பொருளுக்கு இருக்காது. இங்க இருக்கிற எழுத்து இந்த பொருள் எடுக்கிறதுக்கு 4 எழுத்துக்கு இந்த பக்கம் இருக்கும். 10 எழுத்து இப்படி இருக்குன்னா, இவ்வளவு தூரம் இருக்குன்னா இதுக்குள்ள 10 எழுத்து இருக்குன்னா ஒரு பொருளுக்கு மாறி மாறி இருக்கும். 3 எழுத்து தாண்டி 2 எழுத்து தாண்டி தான் இருக்கும். அப்ப அந்த இது இந்த இதுவும் சேர்த்து சேர்த்து எடுக்கணும். நம்ம எடுத்து படிக்கும் போதுதான் அந்த பொருள் நமக்கு புரியும். ஏன்னா அதுல இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால நேரடியா நீ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பாயிருங்கிறதுக்காக அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதுக்கு பேரு மறைநூல்னு அர்த்தம். அந்த மறைநூலை படிக்கிறதுக்கும் போதுதான் நமக்கு வந்து நம்ம யாருன்னு நமக்கே தெரியும். இன்னும் சுருக்கமா மற்றதெல்லாம் சொல்ல வேண்டாம், நம்ம யாருன்னு நமக்கே தெரிஞ்சு போயிடும். நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்த போய் நம்ம கையேஞ்சி நிப்போமா? யோசிச்சு பாருங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா சிவ சித்தாந்தத்துல சித்தர்களுடைய வழிபாட்டு தலத்துக்குள்ள போனா தான் தெரிஞ்சுக்கிற முடியும்.